மீனாவையும் முத்துவையும் நமக்கு என்ன சொல்கிறதுனே பல நேரங்களில் தெரியறது இல்லைன்னு வச்சுக்கோங்க. நம்மளே வந்து இப்போ நிறைய தடவை ஒரு முக்கியமான விஷயத்த இப்போ இந்த ரோகிணி சிக்கினதுக்கப்புறமே பேசிட்டோம். ரோகிணி மலேசியாவிலேருந்து வரலை அப்படிங்கிறது மட்டும்தான். அது கூட நான் தெளிவாக தெரில. அந்த வந்த மாமா மலேசியா மாமா இல்லைங்கிறது மட்டும் தான் தெரிஞ்சிருக்கே தவிர, மற்றபடி உங்களுடைய உண்மையான முகம் என்ன, இவங்க யார், என்ன ஏது எவிட அப்படிங்கிறலாம் எதுவுமே யாருக்குமே தெரியாது. ஆனால் அதை பற்றி இந்த குடும்பம் கவலைப்படுற மாதிரிலாம் இல்லை. குடும்பத்தை ஒன்று சேர்க்குறோம் பேர் வழி அப்படின்னு சொல்லிட்டு முத்துவும் மீனாவும் பாட்டியை வரவேற்க ரெடியாக இருக்க, பாட்டி வந்ததுக்கப்புறம் ஏன்டா குடிச்சியா நீன்னு மனோஜெல்லாம் கேட்டு திட்டிட்டு அவங்க யோசிச்சுட்டு இருக்கும்பொழுதே ஸ்ருதியும் ரவியும் வேறு வந்துட்டாங்க. ஸ்ருதி வந்து நம்ம தூரத்தில் நின்று வேடிக்கை பார்ப்போம், நம்ம ஒப்பீனியன் கேட்டால் நமக்கு தோணுன்னா சொல்லுவோம், இப்போதைக்கு நம்ம எந்த பக்கமும் சேர வேணான்னு கிளம்பி அவங்க வேறு வராங்க. அவங்க வந்ததுக்கு பிறகு தான் இப்போ வந்து டக்குன்னு பாட்டி என்ன சொல்கிறாங்கன்னா, உங்கள் அம்மாவுக்கு கால் பண்ணி உன் ஒய்ஃபுக்கு கால் பண்ணி நீ வர சொல்லு, உன் ஒய்ஃபுக்கு கால் பண்ணி நீ வர சொல்லுன்னு மனோஜ்கிட்டையும் அண்ணாமலைக்கிட்டையும் சொல்ல, மனோஜ் கால் பண்ணிகிட்டே இருந்தால் வேணுன்னே ரோகிணி ஃபோன் எடுக்க மாட்டாங்க. கேட்டால் வந்து கொஞ்சம் அலைய விடுவோம் அப்படிங்கிறாங்க வித்யா வீட்டில் உட்காந்துக்கிட்டு. ஏமா எடுமா அப்படின்னு நம்மளும் வந்து பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஒரு 3-4 தடவை எடுக்காமல் விட்டதுக்கப்புறமா அப்புறம் எடுத்து பார்த்தா பாட்டி என்ன வர சொன்னாங்கன்னா, நீயா என்னை கூப்பிடல அப்படின்னா வந்து இவங்க அதெல்லாம் விடு, நீ முதல்ல பாட்டிங்க வர சொன்னாங்க வா அப்படின்னா, இல்லை நான் வரமாட்டேன், என்னை ஆன்ட்டி அடிப்பாங்க, நான் வந்தால் எனக்கு ஒரு ரெக்வஸ்ட்டாக வைக்கிறேன், ஆன்ட்டி என்னை அடிக்கக்கூடாது திட்டக்கூடாது, அப்போ தான் வருவேங்கிறாங்க. இப்படி கண்டிஷன் வச்சா தான் சரியாகுங்கிறாங்க. என்னடா கண்டிஷன் அதெல்லாம், நீ எவ்வளோ பெரிய விஷயம், சின்ன பிள்ளைத்தனமாக ஏதோ வந்து நான் அந்த பென்சில் திருடிட்டேன் ரப்பர் திருடிட்டேங்கிற மாதிரி விஷயமா அது. ஒரு குடும்பத்தையே ஏமாற்றி ஒரு கல்யாணம் பண்ணி இன்னொருத்தரை கூட்டு வந்து எங்கள் சொந்தக்காரன்னு சொல்லி தங்க வச்சு இந்த இவங்க எல்லாத்தையும் லூஸ் ஆக்கியிருக்காங்க. அதுக்கு இவங்க நடந்துக்கிற விதமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன பிள்ளைத்தனமாக இருக்க மாதிரி தோணுது. ஸோ இப்போ பஞ்சாயத்துக்கு ஏற்பாடு பண்ணி இப்போ கிளம்பி அங்கே போனதுக்கப்புறம் என்ன பேசலாம் அப்படின்னு வேறு யோசிச்சுட்டு இருக்காங்க ரோகிணி. நம்ம என்ன பொய் சொல்லலாம் என்ன சொல்லலான்ட்டு. இதுக்கு நடுவில் வேறு விஜயா கொந்தளிச்சிட்டு இருக்காங்க பார்வதிட்ட, நான் கூட்ட அந்த மருமகளும் இப்படி போயிட்டா அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு இருக்க. எப்படியோ அவங்களையும் வர வச்சு பார்த்தா அவங்க பலார் அடிக்க போகிறாங்க ரோகிணியை. உடனே வந்து மனோஜ் எனக்கு எல்லாமே தெரியணும், அவர் ஒரு கதை விட அப்புறம் மனோஜும் சேர்ந்து அடிவாங்க போகிறாருன்னு ஏதோ கதை போகுது. எந்த பக்கம் போகுது, ஏன் இப்படி போகுது அப்படின்னு பல கேள்விகள் இருக்குது. இவ்வளோ ஈஸியாக வந்து திருப்பி ரோகிணியை வீட்டில் சேர்த்துப்பாங்க அப்படின்னா அப்புறம் எதுக்கு வந்து அவ்வளோ தூரம் வந்து காம்ப்ளிகேட்டடான விஷயங்கள்லாம் கொண்டு போகணும், இல்லை ஒரு வேளை திருப்பி சேர்த்துக்கிட்டு கொடுமைப்படுத்த போகிறாங்களா, என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது தெரியல. நீங்கள் நினைக்கிறீங்க அந்த கதை எப்படி போகுதுங்கிறத பற்றி உங்கள் கருத்து என்னங்கிறத சொல்லிவிட்டு இடம் பொருள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.